ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவழைக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நான் தொடர்ந்து இந்த ஆன்லைன் மூலியமா கர்த்தரை ஆராதிப்பதில் ஆண்டவருக்கு மெய்யாகவே நன்றி சொல்ல நம் கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனபடினால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாருங்கள், ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, நாளில் நடக்கவிருக்கின்ற முழு ஆராதனையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் தொடங்கி கடைசி வரையிலும் ஆவியானவரே, நீ ஒருவரை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். தேவனுடைய ஆளுகை மத்தியில காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களுடைய கரம் இருந்து ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த, பலப்படுத்த, பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, அந்த பலப்படுத்துங்க. ஆராதனைக்கு விரோதமாய் வருகிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடித்து நாங்கள் போடுகிறோம். கர்த்தாவே, நீங்க வழிநடத்துங்க. இவை யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நாம் வந்திருக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் எல்லா கண்களுடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராய், நீ வல்லவராய், நீ கிருபை நிறைந்த ஆண்டவராய் இருப்பதற்காக ராஜா ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் ஸ்தோத்திரித்து, உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. சங்கீதக்காரர் சொல்லுகிற வண்ணமாக, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you Lord. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் எல்லாம் சேர்ந்து கரங்கள் தட்டி தேவ நாமத்தை உயர்த்தி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று சொல்லி உற்சாகமாய் நாம் பாடுவோமா? ஆமென்.
நன்றி ஆண்டவரே. ராஜா, ஒவ்வொருவரையே நாங்கள் போற்றி பாடுகிறோம், ஒவ்வொருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீ ஒருவரே கடத்திற்கு பாத்திரர், நீ ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுமா, ஆண்டவரே நீரே ராஜா, நீரே தேவன், நீரே கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம் என்று சொல்லி அவரை கரங்கள் தட்டி நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே.
ஆண்டவரே, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது நாவில் இருக்கும் சங்கீதக்காரர் சொல்ல வேண்டாமா? எல்லா வேளைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம், உம்மை மட்டுமே நாங்கள் போற்றுவோம், உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தினேயனவஷே
சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்க நாங்கள் மறந்து போகக்கூடாது ஆண்டவரே. எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மட்டுமே ஆராதிக்க, உம்மை மட்டுமே உயர்த்த, எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாடு முழுவதுமாக ஒரு லாக்டவுன் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே, இதன் மத்தியில இன்னுமை ஆராதிக்க, இன்னுமை துதிக்க, இன்னுமை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாற தேவனாய் இருப்பதற்காக ராஜா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஹீல் அவர் நேஷன், எங்க தேசத்தை சுகமாக்கும். இந்த கொரோனா வைரஸ் எங்க தேசத்தை விடுதலையாக்கும். எங்க தேசம் மறுமலர்ச்சியை காணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில இந்த வியாதியில் போராடி கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், அவிசுவாசிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த, பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். வியாதியாய் வெள்ளவெள்ளத்தோடு போராடி கொண்டிருக்கிற எங்க சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். துதி வேளை, ஜெப வேளை உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீரை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்துல ஒருமனப்படுவோம். பரமனிற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்வு தரித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு மறுபடியுமாக அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, வேத வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி, நாம் புத்தாண்டு ஆராதனை எந்த வசனத்தை பார்த்தோமோ அதே வசனத்தை மறுபடியுமாக இன்றைக்கு தியானிக்க உள்ளோம். We are going to meditate the same verses. Proverbs chapter 28 verse 9. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனம் 9. உங்களுக்காக தமிழ்ல வாசிக்கின்றேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, கர்த்தாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு தெளிவாய் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிச்சயமாக இந்த நாள் எங்களோடு பேசும், எங்களை கட்டும், எங்களை பலப்படுத்தும் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் ஆர்வத்தோடு உம்முடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மறுபடியும் அதே வசனம் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நியூ இயர்ல நாம் பார்க்கும் பொழுது நாம் வேதத்தின்படி நாம் வாழ வேண்டும், இரண்டாவது படி அதன்படி ஜீவிக்க வேண்டும். அப்போது நாம் ஜீவித்து வாழும் போது நாம் செய்கிற ஜெபம் ஆண்டவருக்கு முன்பதாக அது வெளியேற பெற்ற ஜெபமாக இருக்கின்றது. ஒருவேளை அதற்கேற்றபடி வாழவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு முன்பதாக அது அருவருப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. சரி, பிரியமானவர்களே, இந்த பகுதி இன்னும் ஆழமாய் பார்ப்பதற்கு முன்பதாக உங்க மத்தியில் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்க பெற்றவர்களையும் பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது பெற்றவர்கள் அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைய வேண்டும். ஆமே, எல்லா ரீதியிலும் எல்லா வேலைகளிலும் in whatever situation the parents also expect their children to respect and to obey parents commandment or parents guidelines.
பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய கைட்லைன்ஸ் அப்புறம் கொடுக்கிற கற்பனைகளை பிள்ளைகள் நிச்சயமாக ஃபாலோ பண்ண வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய ஒரு நல்ல ஒரு கருத்து. ஆமென். சோ ஆனபடினால பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், ஆமென், நம்ம சொல்ற ஒரு காரியத்தை பிள்ளைங்க செய்யவில்லை என்றால், கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கு எப்படியா இருக்கும்? It's bring a lot of pain and grief. அதிகமான வேதனையும் அதிகமான கண்ணீரையும் நமக்குள்ளாக உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினால பிரியமானவர்களே, நாம் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய சொல்ல பிள்ளைங்க கேட்கும் பொழுது அது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, அது ஒரு ஜாய் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கேட்கவில்லை என்றால் அது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு உங்களே என்னை படைத்த பரம தகப்பனாகிய தேவன் இன்றைக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் அதேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, it means we should obey and listen to God commandments or God's instruction. ஆண்டவர் கொடுக்கிற எல்லா கற்பனைகளையும் வழிகளையும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது பிரியமான அதுக்கேற்ற அநேக ஆசீர்வாதங்களையும் அதுக்கேற்ற பலனையும் நாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நீதிமொழிகள் 28:9 பார்க்கும் பொழுது we should listen to word of God, we should obey or follow God's instruction, then God will hear our prayer. ஆமென். நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மக்களா இருக்க வேண்டும், அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களா இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கிற ஜெபமானது ஆண்டவருக்கு முன்பதாக அது தூபமாக இருக்கின்றது, அது வெளியேறு பெற்ற ஜெபமாக இருக்கின்றது. So that dear people of God, obedience to God, it's bring great success or great joy to all of us. நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வரும்பொழுது பிரியமானவர்களே, அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியமாகவும் ஒரு வெற்றி பாதிக்கு அடுத்தபடியாக நம்ம ஈட்டி செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனபடினால ஆண்டுடைய வார்த்தையை வாசிப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ண மீன்ஸ் we must obey God's instruction or God's law. ஆண்டுடைய கற்பனைகளையும் ஆண்டு கொடுக்கிற விதிமுறைகளையும் நாம் கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அளவுக்கு, இன்ட்ரோடக்ஷன் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை குறித்து பேச போகிறேன் என்று சொல்லி. ஆமென். எஸ் பிரியமானவர்களே, obedience to God, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல வருகின்ற அநேக காரியங்களை குறித்து ஒரு 4 காரியங்களை இன்று நாள்ல பார்க்கவிருக்கின்றோம். 4 முக்கியமான நபர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது என்பதை இந்த நாள பார்க்கவிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முதல் பாவம் என்ன? disobedience, கீழ்ப்படியாமை என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். சோ ஆனபடினால இந்த காரியத்துல தேவதாசர்களும் சரி, வேத அறிஞர்களும் சரி, தேவ பிள்ளைகளும் சரி, யாராலும் சரி பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களா இருப்போம் என்றால் அதை விட சிறந்த ஒரு காரியம் எதுவுமே இருக்காது. பிரியமானவர்களே, முதல் பகுதியாக வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15-17 வாசிக்கின்றேன். அல்லேலூயா. ஆதியாகமம் வாசிக்கும் போது அங்க யாரு குறித்து வாசிக்கிறோம்? ஆதாமும் ஏவாளையும் குறித்து நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் Genesis chapter 2 verses 15, 16 and 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். verse 16, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம். ஆமென். இந்த தோட்டத்திற்கு எல்லா கனி பழங்களையும் புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை
புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழகா சொல்றாரு, கீழ்ப்படியும் பொழுது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்க்கிறோம். கீழ்ப்படியாத பட்சத்துல அதற்குரிய கான்சிக்வன்சஸ், அதாவது அதனுடைய விளைவு நம்ம பார்க்கிறோம். அன்று அழகா சொல்றாரு, ஒருவேளை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியை நீ புசிப்பா என்றால் நிச்சயமாகவே சாகவே சாவா என்று கட்டளையிடுவதை வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஆதாம் ஏவாள் சொல்றது, இதெல்லாம் தோட்டத்துக்கு எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ புசிக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்து, ஒரு கட்டளையை கொடுத்து போனார். ஆனா ஆதாமும் ஏவாளும் அதை கேட்கவில்லை. ஹல்லேலூயா. ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு தன் கணவனாகிய ஆதாமுக்கு கொடுப்பதே வேதாகமத்தில் வாசிக்கின்றது. இதன் நிமித்தமாக பிரியமாகலே, இவர்களே வேதாகமத்தில் முதலாக செய்த ஒரு மகா பெரிய பாவம் என்னவென்றால் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாத பட்சத்தில் இருந்தபடினால வேதாகமம் சொல்லுகின்றது, எனக்கு அன்பானவர்களே, அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 23, 24, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரைத்து விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காட் போட்டார், ஒரு ஷீல்ட் பண்ணிட்டார். அந்த யாரும் மறுபடியும் அவர்கள் வர முடியாது என்பதற்காகவே ஆண்டவர் ஸ்டீல் பண்ணிட்டாரு, ஒரு காவல் வைத்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு வேதாகமம் தெளிவா சொல்லுது, எனக்கு ஆண்டுடைய வேதத்துக்கு ஏற்ப, ஆண்டு சொல்கிற காரியங்களுக்கு ஏற்ப நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆதாமோ ஏவாளோ ஆண்டவர் சொன்ன காரியத்தை மீறி நடந்தார்கள், பழத்தை பறித்தார்கள், ஆக்ஷன்ல மூவ் பண்ணார்கள், சாப்பிட்டார்கள். 2 பேரும் சாப்பிட்டார்கள். தாங்கள் நிர்வாணமா இருக்கிற என்று அறிந்தார்கள். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அப்புறம் கர்த்தர் கேட்கிற பல காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஃபைனலி ஹல்லேலூயா, அவங்க எப்படியோ வாழ வேண்டியவங்க எவ்வளவு கடினமான வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அதனால்தான் ப்ராவர்ஸ் 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதபடி, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்ம ஜபமும் இருக்கக்கூடாது. நம்ம வேதத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும், வேதத்துக்கு ஏற்ப நம்முடைய ஜப ஜீவி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் மிக தெளிவாக பேசுகின்றது. ஹல்லேலூயா. 2வது காரியமாக பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, we can see about Jonah. ஹல்லேலூயா. யோனாவை குறித்து பார்க்கிறோம். disobeying God's call or run away from God's calls. ஆண்டுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம அவர் ஓடி போதே வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, வேதாகமத்தை வாசிக்கின்றோம். ஜோனா ஆண்டு சொல்ல, யோனாவே, நீ மகா விஸ்தாரமா எனக்கு நினைவே பட்டணத்துக்கு போய் என்னை குறித்து பிரசங்கம் செய். ஜனங்கள் கொடூரமான பாவத்தில் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு என்னை குறித்து பிரசங்கம் பண்ணு. இன்னும் அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது, ஆனபடினால போய் பிரசங்கம் பண்ண, ஜனங்கள் மனதுரப்பட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பை எடுத்தாரு. ஆனா யோனா செய்த காரியம் என்ன? He disobeying God's call. Hallelujah. ஆண்டுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டு ஓடி போனான். யாரு? இந்த யோனா. எனக்கு அன்பான நடந்த சம்பவம் என்ன? அவன் நினைவேக்கு போகாம தர்ஷிஸ்க்கு ஓடி போகிறான். தர்ஷிஸ்க்கு போகிற அந்த ஷிப், அந்த போட்ல ஏறி போகும்போது நடக்கிற சம்பவம் என்ன? பிரியமானவர்களே, அவன் ஒண்டி பாதிக்கப்படல, அந்த போட்ல இருந்த
அத்தனை பேருமே பாதிக்கப்பட்ட கடல் கொந்தளிப்பு, கப்பலுடைய ஆட்டு பகிரங்கமாக இருந்தபடினால பிரியமானவர்களே, அவளுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு வேதனை. ஐயோ, யார் நிமித்தமாக இந்த சம்பவம் நேரிட்டு இருக்கு என்று சொல்லி ஒரு கலக்கம், ஒரு வேதனை அங்க வருவதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷன் செய்த தவறுனால அந்த போட்ல இருக்க அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டார்கள். ஆமென். ஏவாள் பறித்து சாப்பிட்டா, அவள் நிமித்தமாக ஆதாமும் பாதிக்கப்பட்டா. 2 பேரும் ஆண்டுக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. 2 பேரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதே சிச்சுவேஷன் ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கிறோம். ஒரே மனுஷனை அழைப்பு வந்தது, இல்லையா? ஒரே மனுஷனுக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு உதாசீனப்படுத்தி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்போது அந்த போட்ல இருந்த நிலைமை என்ன? கடல் கொந்தளிப்பு, சீற்றம் பகிரங்கமாக இருந்தது. ஆமென். கடைசியாக அவனே ஒத்துக்கொள்ள, என்ன தூக்கி போடுங்க கடல்ல சொல்லிட்டு. அப்ப தூக்கி போட்ட பிற்பாடு பிரியமானவர்களே, ஒரு பெரிய மீன்குள் வயிற்றுக்குள்ளாய் போகிறான். அந்த மீன் அவனை போய் மறுபடியும் கரையில கக்குது. அப்புறம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு வருகிறது. இப்பொழுது அவன் புத்தி தெளிந்தவனாக ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து போகிறான். கீழ்ப்படியாத ஒரு பட்சத்துல வந்தது என்னது? பாதிப்பு. அவனுக்கு ஒண்டி இல்ல, அந்த போட்ல போன அத்தனை பேருக்குமே பாதிப்பு வந்தது. கடைசி அவனை தூக்கி கடல்ல போட்ட பிற்பாடு கடல் அமைதியானது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ அழைப்பு விடுத்திருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழிய அழைப்பு கடவுள் கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த நாள் வரை தட்டி கழித்து கொண்டே நீங்க போவீர்கள் என்றால் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. Are we obeying God's calls? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வர்றோமா, இல்ல அதை எகெயின்ஸ்ட் ஆக வர்றோமா? பிரியமானவர்களே, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் படிக்க போகும் பொழுது, நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக எனக்கு ஆஸ்திரேலியா படிப்பதற்காக வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு பிடிச்சமான நாடு ஆஸ்திரேலியா. அங்க போய் சுத்தி பார்க்கணும், ரொம்ப பிடிச்சமான ஒரு நாடு. ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு ஸ்காலர்ஷிப் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, நான் போய் அங்க போய் படிப்பதற்காக. ஆனா பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில எனக்கு அழைப்பு வந்த நிமித்தமாக I obey God's call. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட கீழ்ப்படிந்த இன்னைக்கு ஊழியத்துல நிற்கிறேன். இது வரைக்கும் என் ஆண்டவராக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் விடுக்கிற அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நீங்க வரணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3ஆம் நபராக நாம் பார்க்கவிருக்கணும். அவர்தான் நோவா. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் நோவரத்தோடைய கதை நமக்கு நன்று தெரிந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். அல்லேலூயா. We knows about Noah story. பிரியமானவர்களே, நோவா உடைய நாட்கள்ல ஆண்டவர் சொன்னாரு, இங்க வெள்ளம் வரப்போகுது என்று சொல்லி. ஆமென். நோவா செய்த காரியம் என்ன? அவர் பேழையை செய்கிறார். ஆமென். பேழையை செய்கிறார். அவரும் அவருடைய வீட்டார்கள், அவர் பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்காங்க? போட்ல இருக்காங்க. அது பெரிய ஷிப்ல இருக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் நோவாவுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். நோவாவுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். ஆனபடினால பிரியமானவர்களே, பெரும் மழை வந்தது, வெள்ளம் வந்தது. இரவும் பகல் 40 நாள் இந்த மலையில் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு மரித்து போனாங்க, அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆனா நோவாவுடைய குடும்பம் மாத்திரமே பேழைகளுக்குள்ளாக, மிருகங்கள் பேழைகளுக்குள்ளாக பிரவேசித்தது தவிர மற்ற அத்தனை பேருமே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசியாக அந்த போட், அந்த பேழையானது அரராட் மலையில போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம் வேதாகமத்துல. எனக்கு அன்பானவர்களே, நோவாவுடைய நாட்களிலும் ஆண்டுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்காம போனாங்க. என்ன பண்ணாங்க? நோவா போய் ஊர்களை போய் சொல்ற, மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க போற, வெள்ளம் வரப்போது, வாங்க வாங்க சொல்லிட்டு யாருமே கேட்கலங்க, யாருமே கீழ்ப்படியலங்க. ஆமென். ஆனா வந்தது பேரழிவு. எனக்கு அன்பானவர்களே, இந்த பேரழிவுக்குள்ளாக நீங்கள் நானும் பிரவேசிக்கவே கூடாது. இன்றைக்கு கடவுள் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது கேட்கணும். அது தேவ மனுஷன் மூலியமா அந்த வார்த்தை வருதா, அது கேளுங்க. யார் சொல்றாங்களோ அதை ஆராய்ந்து பார்த்து, எஸ், this is the God words, இது ஆண்டவருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய கற்பனை என்று சொல்லி
கீழ்ப்படிந்து வரும் பொழுது பிரியமாலே அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். கடைசியாக பிரியமா 4வது காரியமாக வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து வாசிக்க 1 Samuel chapter 1:8 அதுல இருந்து அந்த சாமுவேல் சாப்டர் முடிவு 1 Samuel முடிவு வரைக்கும் and 2 Samuel chapter 1ல ஒரு மனுஷனை குறித்து அதிகமாய் வாசிக்க யார்? அவர்தாங்க சவுல் ராஜா. பிரியமாங்களே, இந்த சவுலை வாசிக்கும் பொழுது பிரியமாங்களே the most handsome man in Israel, ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு அழகான ஒரு வாலிபனாக இருந்தவர் இந்த சவுல். ஆமென். பாருங்க, ஆரம்பத்துல சவுல் ரொம்ப நல்லா இருந்தாரு. ஆமென். he was such a good person, ரொம்ப நல்ல மனுஷன், ஆண்டவர் கீழ்ப்படிந்த மனுஷன், ஆண்டவருடைய காரியம் நன்கு செய்த மனுஷன், ஆசாரியர்களை ஆதரித்த மனுஷன், இப்படி நிறைய காரியங்கள் வேதாகமத்துல வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, you was the king for Judah and Israel. யூதாவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு ராஜாவாக நியமிப்பதை வேதாகமத்துல நாம் வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, ஆரம்பத்துல வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் தான் இந்த முழு இஸ்ரேலுக்கும் ஆண்டவர் தான் ராஜாவாக இருந்து தம் மக்கள் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா நாளடைவில் மக்கள் கேட்டது என்ன? நாளடைவில் மக்கள் கேட்டது என்ன? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி ஆண்டவர் மக்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு என்ன பண்ண? ராஜாவை கட்டளையிட்டார். ஆமென். ஆரம்பத்தில் சவுல் was wonderful man, நல்லா இருந்தாரு. ஆமென். தேவனுக்கு பயந்த மனுஷன். ஆனா நாட்கள் ஆக ஆக அவருடைய கேரக்டர் because of his pride and disobeying, அவருடைய பெருமை, அவருடைய கீழ்ப்படியாமை பட்சத்தினால பிரியமானவர்களே ஒரு பெரிய அழிவு வந்தது, யுத்தம் வந்தது. பிரியமானவர்களே, அந்த யுத்தத்துல அவர் செத்து போனார், மரித்து போனார் சொல்லி வேதாகமத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 1 Samuel கடைசி அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது I think chapter 31 என்று நினைக்கின்றேன், அந்த 31ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. பிரியமானவர்களே, அங்கே வாசிக்கும் பொழுது இந்த யுத்தம் பயங்கரமா நடக்கிற டைம்ல அவரால் என்ன செய்ய முடியல, எதிரிகள் பயங்கரமா தாக்குற சூழ்நிலையில அவரே அந்த கத்திய மஞ்ச போட்டு தன்னை குத்தி அப்படியே விழுவதை நாம் வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். அப்படியாக நல்லா வாழ்ந்த மனுஷன், அல்லேலூயா, ஆண்டுடைய அழைப்பு எடுத்து கேட்டு வந்து நாட்கள்ல நல்லா இருந்த மனுஷன். ஆனா ஒரு காலகட்டம் வந்தது பெருமை, நிறைய காரியங்களை வேதாகமத்துல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதை வேதாகமத்துல வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, he turns away from God, ஆண்டவரை விட்டு வழி விலகி போவதை வேதாகமத்துல வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்வதை வாசிக்கின்றோம். அல்லேலூயா. வந்தது என்ன? அழிவு, மரணம், மரித்து போனாருங்க. வாசிச்சு பாருங்க மரணம் எப்படி இருக்கு என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேதாகமம் தெளிவாய் சொல்லுகின்றது, வேதத்தை கேளாதபடி. ஆமென். அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது? அது கேட்கணும். we must listen to God, we must listen to the word. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அதை கேட்டு லைஃப்ல அப்ளிகேஷன் கொண்டு வர, அப்படின்னா லைஃப்ல பிராக்டிகலான காரியங்கள் செய்யணும். ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்ல? அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக வேதம் சொல்லுது, அப்படி நடக்கும் பொழுது உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஒருவேளை வேதாகமத்திற்கு ஏற்ற கீழ்ப்படுகின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்முடைய ஜெபமும் ஆண்டவருக்கு முன்பதாக அது விரோதமான ஒரு ஜெபமாக இருக்கின்றது, அருவருப்பான ஜெபமாக இருக்கின்றது. ஆனபடியா பிரியமானவர்களே, இன்றைக்கு 4 நபர்களை குறித்து வாசித்தோம். ஆதாம், ஏவாள், யோனாவை குறித்து பார்த்தோம், நோவாவை குறித்து பார்த்தோம், கடைசியாக கிங் சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த 4 மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, நோவா நாட்கள் ஜனங்கள் கீழ்ப்படியில, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியில, யோனா கீழ்ப்படியில, கிங் சால் நல்லா இருந்தது, லேட்டர் பார்ட் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில,
கீழ்ப்படியாத பட்சத்துல வந்தது மரணம், அவமானம், வேதனை, துக்கம். நீதிமொழிகளை வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிங்கன்னா பிரியமாகலே, நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேளுங்க, கீழ்ப்படிங்க, அதன்படி ஜீவிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, அதை கேட்ட வாழ்க்கை வாழுங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வேதத்துக்கு புறமான வாழ்க்கை இருக்கும் என்றால், இந்த வேத சொல்ற காரியத்தை கீழ்ப்படியவில்லை என்றால் பிரியமாகலே, நிச்சயம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அழிவின் பாதையை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் எது உத்தமம்? கீழ்ப்படிதலே உத்தமம். நீங்க கொடுக்கிற பலி முக்கியம் இல்ல, நீங்க ஆண்டு கீழ்ப்படி, அதான் ஆண்டு எதிர்பார்க்க. இன்னைக்கு நீங்க காணிக்கை கொடுக்கலாம், அல்லேலூயா, பல காரியங்களை செய்யலாம், இல்ல சொல்ல. ஆண்டுக்கு பிடிச்ச மாதிரி காணிக்கை கொடுக்கிறதோ இல்ல worshipதோ பல காரியங்கள் செய்யலாங்க, இல்ல சொல்லல. ஆனா if you never obey to God, ஆண்டுடைய அழைப்புக்கு, ஆண்டுடைய சத்தத்துக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பதாக விரோதமான வாழ்க்கையாக இருக்கின்றது. சுவானபடினால இந்த கீழ்ப்படியாமை பாவத்திலிருந்து வெளியே வந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கீழ்ப்படி, வார்த்தையை கேளுங்க, கீழ்ப்படிங்க, அதன்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தையை வாசிக்கிற நாங்க அதற்கேற்ற எங்க வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதாகமத்துல கொடுக்கப்பட்ட அநேக காரியங்களை கேட்டு அதன்படி கீழ்ப்படைந்து நடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கீழ்ப்படியாமை பட்சத்துல வாழும் பொழுது ஆண்டவரே, வேதாகமத்துல பார்த்தோம், அநேக விளைவுகள், அநேக பாதிப்புகளை மக்கள் சந்தித்தார்கள். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் சந்தித்தார்கள். நாங்களும் அப்படியா இராதபடி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உண்மையா நடக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, கீழ்ப்படியாமை ஒரு மகா பெரிய பாவம். இந்த பாவத்திலிருந்து எங்க விடுதலை ஆக்கும். நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord. பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் அவர் அற்புதமானவரே, அவர் மீட்டனை காத்தனை தாங்குகிறார் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோமாக. ஆமென். கர்த்தாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு இருந்தீர், எங்களோடு பேசினீர், எங்களை வழி நடத்தி அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே நீ அற்புதமானவர். எங்களை
எங்களை காத்து நடத்துகிற ஆண்டவராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமில்லாம ஆண்டவரே, இந்த நாளை உங்களுடைய கருத்துடன் ஒப்பு கொடுக்கிறோம். வாரங்கள் மாதங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் பிரசன்னத்தினால உங்களுடைய பாதுகாப்பினால எங்களை மூடி காத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ ஒருவரை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்துகிறார். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரும் இப்போதும் சதா காலம் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.